வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, தன்னை தகுதிப்படுத்துதல் வேண்டும். பிறரது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமெனில் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாமல் நம்மால் எவரிடமும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆரம்ப காலத்தில் அருட்தந்தை ஒரு நிகழ்வினை கூறினாராம். திருப்பூரில் 1000 நபர்கள் தீட்சை எடுத்துக் கொண்டார்களாம். அந்த 1000 பேரில் ஒருவர் மகரிஷியிடம் கேட்டாராம், சாமிஜி, நீங்கள் என்னோடு சேர்ந்து 1000 பேருக்கு தீட்சை கொடுத்தீர்கள். அதில் 999 நபர்களை காணவில்லை. நான் மட்டுமே தொடர் பயிற்சியில் எஞ்சியிருக்கிறேன். இத்தனை சிரமப்பட்டு பெரிய பயிற்சியை ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள். இன்று நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது மகரிஷி அவரிடம் சொன்னாராம், ஆமாம்பா, அந்த 1000 பேரில் நீ ஒருவன் மட்டும்தான் இருக்கிறாய். ஆனால் அந்த 1000 பேரில் உன்னை ஒருவனை மட்டும் தேர்ந்தெடுத்து தீட்சை கொடுக்கும் ஞானம் என்னிடம் இல்லை அப்பா. 1000 பேருக்கு கொடுத்ததினால்தான் நீ ஒருவன் மட்டும் இருக்கிறாய். உன்னை தேர்ந்தெடுப்பதற்காகவே அந்த 1000 பேருக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னாராம். இந்த நிகழ்வில் அந்த ஒருவருக்கு கொடுத்த அறிவானது ஈகை என்றும் 999 பேருக்கு கொடுத்தது கடமை என்றும் விளங்கிக் கொள்ளலாம். இதனை கேட்பவர்கள் அதிர்ச்சி அடையலாம். இத்தனை நாள் தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறேனே, ஆனால் எனக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றனவே என்று வினவலாம். ஆனால் செய்த தொண்டுகள் எதுவும் பிறரிடம் மாற்றங்களை உருவாக்காததால் அது எந்தவித கருமைய தூய்மையையும் செய்யவில்லை. உதாரணமாக, நாமாக தேடிச் சென்று ஒரு 50 பேருக்கு இக்கல்வியை கொடுத்தோமானால் அதில் ஒருவர் கூட அதனை பின்பற்றி அவர் தன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர மாட்டார். தாமாக முன்வந்து இக்கல்வியினை பெறும் 50 பேரில் ஒரு 5 பேராவது இக்கல்வியின் நுட்பங்களை உணர்ந்து அவர் தனது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவேதான் அருட்தந்தை நீங்களாக தேடிச் சென்று இக்கல்வியினை போதிக்கும் முறையை வேண்டாம் என கூறினாராம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த ரிஷிபாமா அம்மர்களுக்கு நன்றிகள். தலைப்பு, தன்னை தகுதிப்படுத்திக் கொள்தல் வேண்டும். அதாவது, நாம் அருட்சேவை செய்கிறோம், அருட்பணி செய்கிறோம் என்று நாம் ஒரு புண்ணிய செயல் என்பதன் அடிப்படையில் இந்த தொண்டு சேவை இவையற்றையெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இவற்றில் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு அந்த பணியை செய்வது என்பது ஒன்று. வெறுமனே இந்த தத்துவங்களை போதித்துக் கொண்டிருப்பது என்பது ஒன்றாக இருக்கிறது. அதாவது, உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல் என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். நாம் உணர்ந்து ஓதும் பொழுது நாம் என்ன தத்துவங்களை சொல்கிறோமோ அதை நாம் முழுமையாக ஓரளவுக்கு பின்பற்றி அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொண்டு அதை சொல்லுகிறோம் என்ற அர்த்தம். ஆனால் அந்த தத்துவங்களிலேயே அவருக்கு உடன்பாடு முழுமையாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு பெருமைக்காகவும் புகழுக்காகவும் அதை போதிப்பவராக இருந்தால் அவருடைய அந்த மன உணர்வு முழுமையாக அங்கு வெளிப்பட்டு அந்த அன்பர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தாது.
அப்ப இந்த இடத்தில் அங்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நிலை. இன்னொன்று என்ன என்று சொன்னால், நாம் இந்த தத்துவங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் கொடுத்த அந்த தொண்டு என்பது எப்பொழுது முழுமையாக நமது கர்மயத்தில் அதனுடைய முழு பலனையும் கொடுக்கும் என்பது ஒரு கேள்வி. இங்கு நாம் செய்த செயல்கள் என்பது நமது கர்மயத்தை மாற்றிவிடும் என்பது இந்த இயற்கையில் இல்லை. நிறைய அன்பர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்த செயல்கள் நமது கர்மயத்தை மாற்றுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். செயல்களில் கர்மயம் மாறுவது இல்லை. செயல்களினால் வந்த விளைவுகளினால் தான் மாறுகிறது என்ற ஒரு தத்துவம் நமக்கு தெளிவாக புரியப்பட வேண்டும். அதனால்தான் ஒரு கட்டுரை எழுதும் பொழுது செயலுக்கு விளைவு அல்ல, விளைவுக்குத்தான் விளைவு என்று ஒரு தலையங்கம் கொடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை வாசித்த அந்த ஒரு ஆசிரியர் அதை அந்த பிரசுரம் செய்வதற்கு, அது ஒரு மந்த்லி மேகசின், பிரசுரம் செய்வதற்கு முன் இது என்ன தலைப்பு இப்படி எழுதியிருக்கிறாய் என்று அதை ப்ரூஃப் பார்க்கும்போது என்னிடம் அழைத்து கேட்டார். செயலுக்குத்தானே விளைவு, செயல் விளைவு தத்துவம் தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், நீ செயலுக்கு விளைவு இல்லை விளைவுக்குத்தான் விளைவு என்று சொல்லுகிறாயே என்று கேட்டார். அப்புறம் அதை பற்றி விளக்கிய பிறகு அவர் அதை அப்படியே அந்த பகுதியிலே பிரசுரம் செய்தார். இப்போ விளைவுக்குத்தான் விளைவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் துன்பம் போக்கும் செயலை செய்கிறோம், உண்மை. ஆனால் அது அங்கு துன்பம் நீங்கியதா, துன்பம் நீங்கிய உணர்வை அவர் உணர்ந்தாரா என்று அந்த இயற்கை கணக்கீடு செய்கிறது. அங்கு அவர் துன்பம் நீங்கிய உணர்வை உணர்ந்தால் அந்த உணர்ந்த அளவுக்குத்தான் நம்மளுடைய கர்மயம் தூய்மை செய்யப்படுகிறதே தவிர, நாம் செய்த செயலுக்கு அடிப்படையில் அது தூய்மை செய்யப்படவில்லை. இதுதான் உண்மையாக இருக்கிறது. இதுதான் அலை இயக்க தத்துவம். அப்ப அந்த அடிப்படையில் அதனால்தான் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தேடுதல் இருப்பவர்களுக்கு இந்த தத்துவத்தை கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் அதை ஓரளவுக்காவது நடைமுறைப்படுத்தி துன்பம் நீங்கிய உணர்வை உணர்வார்கள். இந்த இடத்துல இந்த தத்துவம் கொடுக்கப்படும் பொழுது துன்பம் நமக்கு நீங்கும் என்ற நம்பிக்கை அங்கு பிறந்து விட்டது என்று சொன்னாலே அதுவே துன்பம் நீங்கிய உணர்வுதான். இன்னும் அதை நடைமுறைப்படுத்தி துன்பமில்லாத வாழ்க்கையை ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது முழுமையான பலனை அந்த தத்துவத்தை கொடுத்தவருக்கு கொடுக்கும். அப்ப அங்கு ஏற்படக்கூடிய மாற்றம்தான் நமக்கு கர்மயத்தை தூய்மை செய்கிறதை தவிர, நாம் செய்த செயல்கள் எந்த மாற்றமும் அடையவில்லை என்று சொன்னால் நமது கர்மயத்தில் எந்த தூய்மையும் அடைவதில்லை. இதனால்தான் நீங்களாக சென்று இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுக்காதீர்கள் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் சமுதாயத்தில், அதாவது தீமையான செயல்களை போதிக்கும் பொழுது அதை உடனடியாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சமுதாயம். ஆனால் அவர்களது நன்மைக்காக சொன்னால் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய சமுதாயம். இப்படித்தான் இருக்கிறது. அப்ப நாம சென்று சொல்லும் பொழுது அது 1% கூட அங்கு ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் அதை நாம் செய்த செயலுக்கு எந்த பலனும் இல்லை என்று ஆகிவிடுகிறது. அப்ப எந்த பலனும் இல்லை என்று சொன்னால் நாம் செய்ததற்கு ஏதாவது ஒரு பலன் வேண்டுமே.
என்று சிந்திக்கும் பொழுதுதான் அது என்ன பலன் என்று நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், அது நாம் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற கடன் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? நாம் சமுதாயத்தின் உழைப்பை நாம் அனுபவித்திருக்கிறோம் அல்லவா? நாம் இப்பொழுது அந்த உழைப்பை திருப்பி கொடுத்து விட்டோம் சமுதாயத்துக்கு. அங்கு மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ, நாம் சமுதாயத்துக்கு நமது உழைப்பை திருப்பி கொடுத்து விட்டோம். அது என்றோ ஒரு நாளைக்கு மாற்றம் ஏற்பட்டால் அன்று அது புண்ணியமாக மாறும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அனுபவித்த கடமை என்பது தீருகிறது. அவ்வளவுதான். இப்பொழுது நிறைய ஆசிரியர்கள் நமது வேதாத்திரியத்தை பள்ளி கல்லூரிகளிலெல்லாம் சென்று போதித்து வருகிறார்கள். காலையில் போய் மதியம் வரைக்கும் கிளாஸ் நடத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அந்த பக்கம் போறதே இல்லை. அங்கு எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. ஆனால் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? 500 பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார். அங்கு எந்த புண்ணிய பலனும், எந்த கர்மயத்தில் ஒரு மாற்றமும் அங்கு அந்த ஆசிரியருக்கு நடைபெறுவது இல்லை. அப்ப இங்க என்ன நடக்கிறது? நாம் சமுதாயத்தின் உழைப்பை நிறைய அனுபவித்திருக்கிறோம். அதற்கு திருப்பி செலுத்த வேண்டி இருந்திருக்கிறது. அதை திருப்பி செலுத்தி இருக்கிறோம். இதுதான் நடந்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இதை ஏன் இப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், மகரிஷி அவர்களே எந்த அளவுக்கு இறங்கி அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். நான் உன்னை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லையப்பா. 1000 பேருக்கு கொடுத்ததனால் நீ ஒருவராவது நிற்கிறாய் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அருட்தந்தை அவர்களது நிலையே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த 999 பேருக்கு கொடுத்தது கடமை என்ற அடிப்படையில் வருகிறது. அந்த ஒருவருடைய மாற்றம்தான் ஈகை என்ற அடிப்படையில் வருகிறது. அப்ப அதனால்தான் நாம் என்ன சொல்கிறோம்? நமது தத்துவங்கள் கொடுக்கப்படும் பொழுது இது அந்த அன்பர்களின் செயல் மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதை ஆழ்ந்து ஒடுங்கி அதை உணரக்கூடிய அளவுக்கு சொல்லுங்கள். அதை தெளிவாக உணர்ந்து அவர்கள் மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுங்கள். அது ஒரு 50 பேருக்கு சொன்னாலும் போதும். 500 பேருக்கு 5000 பேருக்கு சொல்லி எந்த மாற்றமும் அடையாமல் இருப்பதை விட 50 பேருக்கு சொல்லி அதில் 30 பேர் மாற்றம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், இங்குதான் அந்த புண்ணியத்தின் பலன் நமக்கு வந்து சேர்க்கிறது. ஆனால் 500 பேர் 5000 பேர் என்று சொல்லும்போது புகழ் மட்டும்தான் அங்கு வந்து சேருகிறதே தவிர அங்கு புண்ணியம் என்பது வருவதில்லை. அந்த அடிப்படையில் நம்மை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எதற்காக என்று சொன்னால், நாம் நமது சொல்லக்கூடிய தத்துவங்களை ஓரளவுக்காவது நடைமுறைப்படுத்தி கொண்டு அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அது அவர்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு பதிவு ஏற்படும். அப்பொழுதுதான் நமது கர்மயம் தூய்மையாகும் என்ற அடிப்படையில் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு இந்த தொண்டு, சேவை இவற்றையெல்லாம் செய்வோம். இதை சமுதாயத்துக்கு செயல் மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.